Good evening, teachers and friends. Welcome to your academy. இப்போ போர்க்கால திருப்புதல் என்கிற தலைப்பில் சைக்காலஜியில் செகண்ட் யூனிட். இந்த யூனிட் கொஞ்சம் பெருசு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. 30 above கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் இதை எலாபரேட்டாக நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், உல சமூக வளர்ச்சி கோட்பாட்டை வகுத்தவர். ஹூ இன்ட்ரடியூஸ் சைக்கோ சோசியல் ஸ்டேஜ்? எரிக்சன் தெரியும். அவருடைய ஸ்டேஜஸ் 8 ஸ்டேஜஸ். அவர் நேமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டேஜஸ் எத்தனைன்னு கேட்டால் 8. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் வந்து தான். தேர்ட் கொஸ்டின், ஆதார குடும்பத்தை சார்ந்திருக்கும் பருவத்தினர். இந்த ஆதார குடும்பத்தை சார்ந்திருக்கும் பருவத்தினர் ப்ரீ ஸ்கூல், அதாவது முன் பள்ளி பருவம். அவங்களுடைய ஏஜ் 3 to 6. அதாவது கேஜி பிள்ளைங்க இருக்காங்கள்ல, ப்ரீ கேஜி, யூகேஜி, எல்கேஜி, அந்த இதில் உள்ள பிள்ளைங்க தான் ஆதார குடும்பம். ஆதார குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைங்கள் ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ். ஃபோர்த்து கொஸ்டின், பாத்திர குழப்பம் மற்றும் அடையாளப்படுத்தி கொள்ளும் பருவம், அதாவது ரோல் கன்ஃபியூஷன். அடுத்தது ஐடென்டிட்டி. இந்த ரெண்டையும் அதிகமாக சார்ந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, கிரிக்கெட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்கள்ல, அதாவது அந்த ரோல் கன்ஃபியூஷன், ஐடென்டிட்டி. இந்த 2 பருவத்தினரும் குமரப்பருவம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஜீன் பியாஜே எந்த நாட்டு உளவியல் அறிஞர்? ஸ்விஸ் நாட்டு உளவியல் அறிஞர். ஆறாவது கொஸ்டின், அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர், அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை அறிமுகப்படுத்தியவர் ஜீன் பியாஜே. நேற்றுக்கே பார்த்தோம் இதில். சரியா? சைக்கோ சோசியல் ஸ்டேஜை கொண்டு வந்தவர் எரிக்சன், 8 ஸ்டேஜு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டை வகுத்தவர், உருவாக்கியவர் பியாஜே. இவர் 4 நிலையில் சொல்லியிருப்பார். பியாஜே 4 நிலை, எரிக்சன் 8 நிலை. ஓகேவா? பியாஜே ஸ்விஸ் நாட்டு அறிஞர், இவர் 4 நிலை. 4 நிலைகள் நேற்றுக்கே பார்த்தோம். இதில் ஒவ்வொரு 4 நிலைகளை பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், பருப்பொருள் நிலையில் உள்ளோரின் வயது, அதாவது காங்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் உள்ளவங்க வயசு 7 to 11 வயசு. அடுத்த கொஸ்டின், ருடிமெண்ட்ரி மெமரி டெவலப்ஸ், அதாவது அடிப்படை நினைவு வளர்ச்சி காணப்படும் நிலையில் உள்ளவர் யாருன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஓகேவா? சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு பேசிக் மெமரியே டெவலப் ஆகுது. ஓகேவா? அவர் 4 ஸ்டேஜாக சொல்லியிருப்பார். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், காங்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 4. அது நேற்றுக்கு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் நிலை. இந்த ட்ரையல் அண்ட் எரர் பற்றி ஒரு கொஸ்டின் இந்த பிஜி டிஆர்பியில் கூட கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் இந்த ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்ப்ளோரேஷன், முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் நிலை எந்த நிலையில் உள்ளவங்கன்னா புலன் இயக்க நிலை. ஓகேவா? அதான் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இப்போ சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் 2, பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துக்கு போகணுன்னா, தவழ்ந்து போகணும்னா அந்த இடத்த தவழ்ந்து ட்ரை பண்ணி போவாங்க. அது நிறைய தவறு மூலமாக அதை திருத்தி கொள்வாங்க. அதான் ட்ரையல் அண்ட் எரர். முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலை புரிந்து கொள்ளும் நிலை புலன் இயக்க நிலை. அடிப்படை ருடிமெண்ட்ரி மெமரி டெவலப் ஆகுறது இதே ஸ்டேஜ் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்கோ சென்ட்ரிசம் மிகுந்து காணப்படும் நிலை, தன்னிலை சிந்தனை, அதான் எக்கோ சென்ட்ரிசம். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முன் செயல்பாட்டு நிலை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் செகண்டு, தேர்டு காங்கிரீட் ஆப்ரேஷனல், ஃபோர்த் ஒன்று ஃபார்மல். அப்போ தன்னிலை சிந்தனை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்ளை பண்ணி இதில் 1 மார்க் வாங்கிடலாம். இல்லை எப்படி கொஸ்டின் கேட்டாலும் 1 மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? அடுத்த 12வது கொஸ்டின், பொருட்கள் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது. இந்த கான்செப்ட், இந்த கருத்தை குழந்தைகளால் உணர முடியாது. அது எந்த ஸ்டேஜ்னால் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முன் செயல்பாட்டு நிலை தான். அதாவது 2 வயசுலேருந்து 7 வயசு வரை குழந்தைகளுக்கு ஒரு 2 பாத்திரத்தில், ஒன்று உயரமான பாத்திரத்தில் உள்ள தண்ணியை வச்சுட்டு இன்னொன்று தட்டையான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம்னா அவங்களால எதில் அதிகமாக இருக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க,
உயரமாக இருக்கிறதுல தான் சொல்லுவாங்க. சரியா? அந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. பொருட்கள் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது. இந்த கருத்தை உணராத நிலை வந்து செகண்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து தர்க்க சிந்தனை, லாஜிக்கல் ரீசனிங் அதிகரிக்கும் நிலை, காங்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். தர்க்க சிந்தனை, லாஜிக்கல் ரீசனிங் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து தேர்ட் ஸ்டேஜ், காங்கிரீட். உங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம்னா ஏபிசி, சினா வந்து காங்கிரீட் ஆப்ரேஷனல் மூணாம் நிலை. அதில் தான் லாஜிக்கில் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது இதே காங்கிரீட்டில் தான் என்ன செய்வாங்கன்னா கிளாஸிஃபையும் பண்ணுவாங்க, சீரியேஷன் வகைப்படுத்தவும் செய்வாங்க, வரிசைப்படுத்தவும் தெரியும் இந்த குழந்தைகளுக்கு. ஓகேவா? முன்பின் மாற்றங்களை உணர்வாங்க. நமக்கு முன்னே யார் இருக்கா, பின்ன யார் இருக்கா, அந்த ஸ்டேஜு தெரிகிறதும் இந்த இதுதான். அப்புறவு விளையாட்டினுடைய விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவாங்க. கேம்ஸில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகக்னிஷனை பின்பற்றுறது இந்த காங்கிரீட் தான், காங்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அப்போ இவங்கள பற்றிய 4: லாஜிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் சீரியேஷன், ரிவர்சிபிலிட்டி, கேம்ஸில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 4. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கருத்தியல் நிலை, அதாவது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இதுக்கு வந்து ஹிப்போதெட்டிக்கல் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் டெவலப்ஸ். கருதுகோள் சார்ந்த தீர்மான சிந்தனை வளர்ச்சி அடையும். இது வந்து 11th அண்ட் above, 11 வயசுக்கு மேலே. அடுத்தது எந்த கருத்தையும் பிறர் நோக்கில் இருந்தும் சிந்திக்க இயலும் நிலை. ஏதாவது ஒரு கருத்தை சொன்னோம்னா அதை வந்து மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா திங்க் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஃபார்மல் கருத்தியல் நிலைனாலே தெரியும், திங்க் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. தன்னை சயின்டிஸ்டாகவே கருதக்கூடியது இந்த 4th ஸ்டேஜ், ஃபார்மல். ஓகேவா? அப்போ சீனா காங்கிரீட் வந்து 3rd ஸ்டேஜ், எஃப் வந்து 4th. மொத்தமே பியாஜே 4 ஸ்டேஜ் தான் சொல்லியிருப்பார். சரியா? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன் வந்து சென்சரி, ரெண்டாவது ப்ரீ ஆப்ரேஷனல், தேர்ட் ஒன் வந்து காங்க்ரீட், ஃபோர்த் ஒன் வந்து ஃபார்மல், கருத்தியல் நிலை. இந்த 4 பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், காக்னிட்டிவ் மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை தந்தவர் வந்து யாருன்னா நம்மளுக்கு கோல்பர்க். சரியா? மாரல் கோல்பர்க் வந்து 3 ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த 3மே நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன், அதை இன்னொரு முறை பார்த்துக்கோங்க. 3 ஸ்டேஜஸ்: ப்ரீ கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ஓகேவா? கன்வென்ஷனல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்டரில் உள்ளது மரபு நிலை, மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபுக்கு பிற்பட்ட நிலை, அதாவது முந்தைய நிலை, பிந்தைய நிலை. இவர் வந்து யார், கோல்பர்க் வந்து 3ஆக சொல்லியிருக்கிறார். சரியா? தண்டனைக்கு அஞ்சி பணிந்து நடக்கும் போக்கு காணப்படும் நிலை, ப்ரீ கன்வென்ஷனல், மரபுக்கு முந்தைய நிலை. அடுத்த சமூக அங்கீகாரம், சட்டம் ஒழுங்கு நிலையாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து கன்வென்ஷனல், சென்டரில் உள்ளது. நான் நேற்றுக்கு ஒரு 6 பாயிண்ட் அழகாக கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில், அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமூக ஒப்பந்தம், உலகளாவிய போக்கு, சோசியல் ரெகக்னேஷன் அண்ட் யூனிவர்சல் காணப்படுவது போஸ்ட் கன்வென்ஷனல், 3வது ஸ்டேஜில் தான். சரி, அப்போ செகண்ட் ஸ்டேஜ் சோசியல் ரெகக்னேஷன், லா அண்ட் டிசிப்ளின். தேர்ட் லாஸ்ட் வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் தான், சோசியல் ரெகக்னேஷன் அண்ட் யூனிவர்சல். அடுத்தது இது முக்கியமானதாக பார்த்துக்கோங்க. வைகாட்ஸ்கை எந்த நாட்டு உளவியல் அறிஞர்னா ரஷ்யன். இதில் வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இசட்பிடினா எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், எம்கேஓனா மோர் நாலேஜபிள் அதர்ஸ். ஓகேவா? இந்த 2ஐயும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வைகாட்ஸ்கைனுடைய மெயின் தீமே லாங்குவேஜும் கல்ச்சர் சோசியல். இந்த 3 வந்து குழந்தையினுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம் வகிக்கிறது. இப்போ மொழியும் கலாச்சாரமும் சோசியல், இது ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம். இந்த கான்செப்டை தரவாக புரிஞ்சுக்கோங்க. வைகாட்ஸ்கைனாலே அவர் எதுனா 3: லாங்குவேஜ், கல்ச்சர், சோசியல். நெக்ஸ்ட்டு ஸ்கேஃபோல்டிங் என்ற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா ஜெரோம் ப்ரூனர். ஸ்கேஃபோல்டிங்னா டெம்பரரி ஹெல்ப், ஸ்கேஃபோல்டிங்னா டெம்பரரி ஹெல்ப். அடுத்த கொஸ்டின் 5வது இதுதான் அந்த யூனிட்டில் கடைசி டாபிக்.
எக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா சூழலியல் கோட்பாட்டை யூரி பிரான்ஃபெர்னர். ஓகேவா? இந்த யூரி பிரான்ஃபெர்னர் வந்து 5 ஸ்டேஜாக பிரிக்கிறார். ஓகேவா? இந்த 5 ஸ்டேஜ் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. மைக்ரோ ஈஸியானா 3 எம்மில் இருக்குது. மைக்ரோ சிஸ்டம், மீசோ சிஸ்டம், எக்கோ சிஸ்டம், மேக்ரோ, க்ரோனோ சிஸ்டம். தமிழில் நுண்ணமைப்பு, இடைநிலை அமைப்பு, புற அமைப்பு, பேரின அமைப்பு, கால மாற்று அமைப்பு. ஓகேவா? அப்போ இந்த செகண்ட் யூனிட்டில் 33 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 33 இங்கே தரவாக படிச்சிங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இனிமேலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். உயர் சிந்தனை வினாவில் தான் இருக்குது. ஹையர் ஆர்டர் திங்கிங்கில். சரியா? டைரக்ட் கொஸ்டினாக வந்தால் நமக்கு நல்லது தான். சப்போஸ் டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கும் தயாராக போகணும். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் அவ்வளோத்தையும் இருக்கா திருப்பி ஒருக்கா பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் வீடியோ தான். 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மெயினாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சரியா? போக போக நான் இந்த வீடியோவை கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்குறேன். இப்போ தான் ஸ்டார்டிங், அதனால் எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.